அந்த இடத்துல அந்த ஒரு சுத்தம் இல்லாமல் அப்படி இருந்திருக்காரு. அப்போ படுக்கையை விட்டு படுக்கலாம் கையில் வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு பொட்டனை மாதிரி. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, ஏசப்பா வந்து சொல்லியிருக்காங்க, நீ அவன் படுக்கை எடுத்து விட்டு நீ நடந்து செல்லு அப்படின்னோடனே அப்போ பார்க்குறாரு அதிசயமா, நம்மளுக்கு நடக்க முடியாத இப்படி கேலி பண்ணுதாங்களோ அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு அப்போ ஆண்டவர் அப்போ பார்க்காரு, நீ எழுந்து நம்பிக்கையோடு எழுந்து நட, அவன் படுக்கை விட்டு நட அப்படிங்கும்போது இயேசு சொல்லும்போது அந்த வார்த்தையை கேட்டு எழுந்து அந்த படுக்கையை எடுத்து நடக்கும்போது அந்த அவனுடைய கால் வந்து சுகம் ஆண்டவர் கொடுத்தாரு. அதே போல் நம்மளும் வந்து நம்பிக்கையோட ஒரு நாள் 2 நாள் இல்லை, நம்ம கடவுள்கிட்ட நம்மளுக்கு நோயோ கவலையோ கஷ்டங்களோ எதா இருந்தாலும் நம்பிக்கையோடு நம்ம வந்து ஆண்டவர் இடத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம் கிடைக்கல அப்படிங்காத அளவில் 38 வருஷங்கிறது எப்படி பார்த்துக்கிடுங்க. அப்போ வந்து நம்ம ஒரு நாள் 2 நாள் 10 நாள் ஒரு நாள், அதனால் ஒரு ஆளுக்கு ஒரு நாள் கிடைக்கலாம், ஒரு வாரத்தில் கிடைக்கலாம், 10 நாள் கிடைக்கலாம், ஒரு மாதம் கிடைக்கும், ஒரு வருஷம்னாலும் கடவுள் அற்புதம் செய்யக்கூடிய நம்மளுக்கு அதிசயத்தை செய்கிற கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு செய்தே செய்வார். இயேசுக்கே நன்றி, இயேசுவுக்கே சோத்திரம், மரியே வாழ்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வணக்கம். எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, ப்ரேயர் முடியும் போயிட்டாங்க. இருந்தாலும் நம்ம கடவுளுக்குள்ள ஆசீர்வாதமாகணுன்ட்டு நம்ம நிறைய பேர் இருந்தோம். ஆனால் ப்ரேயர் நடக்கும்போது ஆனால் கொஞ்சம் பேர் மட்டும் போட்டியில் காம்படிஷன் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தானியேல் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தானியேல் பார்க்க போகிறது தாரியோ அரசன்லேருந்து எந்த ஆட்சி காலத்தில் அப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து தண்டல்காரர்கள் 120 பேர் தண்டல்காரர்கள் வந்து அது வந்து நாடு முழுதும் உள்ள வரிசை சிரிக்கிறதுக்கு வந்து வச்சுருக்காங்க. அந்த 120 மேற்பார்வை செய்கிறதுக்கு தான் 3 பேர் வந்து இருக்கிறாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தானியேல். அந்த தானியேல் எப்படி இயேசு செய்த புதுமைகளை தான் நாங்கள் சொல்ல சொன்னோம். நீங்கள் பழைய ஏசப்பா தானியேலுக்கு எங்கே வருவாங்க? பழைய ஏற்பாட்டு நாங்கள் கேட்கல, இயேசு செய்த புதுமைகள் தான் கேட்குறோம். அடுத்த போட்டியாளர் திருமதி விஜிலா. ஒரு ஊரில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. சரியா? கல்யாணம்னா எப்படி இருக்கும்? அதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தடபுடலாக ரெடி ஆகிருக்கும். அப்படி தானே? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். கல்யாண வீடுனா ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடியே, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஜவுளி எடுத்துருவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவாங்க, பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு, மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? உணவு, சாப்பாடு, விருந்து. அதெல்லாம் என்ன செய்வாங்க, முன்னாடியே இந்த கேட்ரிங்கில் நல்லா இருக்குமா, அந்த கேட்ரிங்கில் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி முன்னாடியே என்ன செஞ்சுருவாங்க, பார்த்து 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 எல்லாமே நல்லா இருக்கணும்னு என்ன செய்வாங்க, ரெடி பண்ணியிருப்பாங்க. அதே போல தான் ஒரு கல்யாண வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பார்த்து பார்த்து ரெடி பண்ணி எல்லாம் தடபுடலாக நடந்துகிட்ருக்கு. அப்போ அங்கே யார் வரா அப்படின்னு சொன்னால் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் என்ன செய்யாங்க, அந்த கல்யாணத்துக்கு வராங்க. கல்யாண வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தடப்புடலாம் சாப்பாடு நடந்துகிட்ருக்கு, சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பரபரப்பாக பந்தியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. திடீர்னு ஒரு சலசலப்பு, அந்த ஒரு பக்கமாக ஒரு சலசலப்பு. அப்போ தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, அங்கே என்ன சலசலப்பு அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே வந்து திராட்சை ரசம் வந்து தீர்ந்து போயிட்டான். அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பையன்கிட்ட, ஐயோ இந்த கல்யாண வீட்டில் வந்து ரசம் காலியாக போயிடுச்சான், விருந்து வந்து ரொம்ப 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 முக்கியம், ஆனால் இங்கே ரசம் காலியாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாரும் என்ன செய்வாங்க, கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் தப்பாக பேசுவாங்க, அதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த பையனும் அம்மாவுக்கு என்ன செய்கிறாங்க, உடனே கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ரசம் வந்து என்ன செய்கிறாங்க, புதுமையாக அங்கே கொண்டு வர வந்தது. நான் இப்போ சொன்ன கதை என்ன அப்படின்னு சொன்னால் இயேசு செஞ்ச முதல் புதுமை. இது வந்து கானா ஊரில் நடந்துச்சு. அங்கே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இயேசு வந்து மாதாவோட பேச்சை உடனே கேட்டாங்க, கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. அதனால் அங்கே 6 கல் தொட்டிகள் நிறையா தண்ணீரை நிரப்ப சொல்லி என்ன செஞ்சு அதை ரசமாக இயேசு மாற்றினார். இதுதான் இயேசு செஞ்ச முதல் புதுமை. இதில் இருந்து தான்
இயேசு வந்து முதல்ல என்ன செய்யறாரு? புதுமை செஞ்சுட்டாரு. இதுல இருந்து, இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, அம்மாவுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சா என்ன செய்யலாம்? இந்த அகிலத்தையே ஜெயிக்கலாம். இதுக்கு வந்து இயேசு வந்து சிறந்த உதாரணம். இயேசு செஞ்ச முதல் புதுமை கானாவூர் நடந்த திருமணத்துல தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினது. நன்றி. நம்ம எல்லாரும் நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு நிறையா எதிர்பார்ப்போம். ஆனால் இயேசு ஆண்டவர் எங்கேயுமே நன்றி எதிர்பார்க்கல. ஒரே ஒரு இடத்துல தான் நன்றியை எதிர்பார்த்தாரு. அது எங்கன்னா 10 தொழுநோயாளர்களுக்கு வந்து இயேசு வந்து சுகம் கொடுத்தாரு. எப்படின்னா அந்த 10 பேரும் தொழுநோயாளர்கள். அவங்கள வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஊருக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க, அனுமதிக்காத ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ரொம்ப பாவி, இவங்க யாருக்கெல்லாம் தொழுநோய் வருதோ அவங்கெல்லாம் பாவி அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களையும் நேசித்தார் இயேசு வந்து. இப்போ அவங்க எதிராக வரும்போது ஏசப்பா வந்து எருசலேமுக்கு போகணும் அப்படின்னு நோக்கத்தோடு போயிட்டு இருக்கிற வேளையில் கலிலேயா சமாரியா அந்த வழியாக இயேசு போயிட்டே இருக்கிறாரு. அங்கே ஒரு ஊர், அந்த இடையில ஒரு ஊர் வருது. அந்த ஊருக்குள்ளே இயேசு போகும்போது 10 தொழுநோயாளர்கள் வந்து ஆண்டவர் இயேசுகிட்ட வந்து எனக்கு சுகம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு வந்து நீங்கள் வந்து உங்களை போய் குருக்கிட்ட போய் காமிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி அவங்க அதை நம்பிக்கையோடு அந்த 10 பேரும் போனாங்க. போகிற வழியில் அவங்க 10 பேருக்கும் ஆண்டவர் சுகம் கிடைச்சிடுது. அப்போ அந்த 10 பேருக்கும் சுகம் கிடைச்ச அந்த வேலையிலையும் கூட ஒருத்தர் மட்டும் ஓடி வந்தார் இயேசுவை பார்க்க. ஏசப்பா எனக்கு சுகம் கிடைத்ததுக்காக நன்றின்னு சொல்லி இயேசுவோடைய காலில் விழுந்து நன்றி சொன்னாங்க. அப்போ ஏசப்பா சொன்னாங்க, 10 பேர் நோயும் நீங்கவில்லையா? உன்னுடைய சமாரியராகிய உன்னுடைய அடுத்த ஒரு இனத்தில் இருக்கிற உன்னுடைய நோய் மட்டும்தான் சுகமாயிடுச்சா அப்படின்னு ஏசப்பா கேட்டார். இல்லை ஏசப்பா, 10 பேருடைய நோயுமே சுகமாயிட்டு அப்படின்னு சொன்னார். சரி நீ போ அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லிட்டாங்க. நம்ம ஏகப்பட்ட புதுமை ஆண்டவர் செஞ்சதை பார்த்துருக்கோம். ஆனால் ஏசப்பா நன்றி ஏசப்பா எனக்கு நன்றி சொல்லணும்னு எதிர்பார்த்த ஒரே ஒரு இடம் இந்த இடம்தான். நம்மளும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருப்போம். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இப்போ நாம் எங்கே இருக்கோம்னு தெரியுமா? கோவிலாண்டனூரில் இருக்கோம். நம்ம எல்லாரும் கோவிலாண்டனூரில் தானே இருக்கோம். இங்கே ஏசப்பா வந்திருக்காங்க, இங்கே புதுமை செய்ய போகிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? கப்பர்நகூம் என்ற ஊரில் இயேசு வந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே நம்ம கோவிலாண்டனூருக்கு வந்திருக்காங்க. கலிலேயா தேசமெங்கும் ஏசப்பா வந்திருக்காங்கன்னு பரவி இருக்கு. அதே மாதிரி இங்கே தென்காசி மாவட்டம் ஃபுல்லாக பரவி இருக்கு ஏசப்பா இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல போகிற கதை? அந்த கப்பர்நகூமுக்கு வந்திருக்கும் போது 4 பேர், யாக்கோபு, சீமோன், அந்திரேயா, அந்த 4 பேதுருட மாமியாருக்கு சுகம் இல்லை, காய்ச்சல் இருக்காங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிட வேண்டாம். நம்ம ஊரில் ஒரு ஆளை எடுத்துக்கிடுவோம். சவரிமுத்து, அருள்மேரி, ஆண்ட்ரு சௌமேஷ், அனுசௌமியா. அவங்க வீட்டுக்கு ஏசப்பா வந்திருக்காங்க. அங்கே அருள்மேரியோட மாமியார் சுகம் இல்லாமல் இருக்காங்க, காய்ச்சல்ல. ஏசப்பா அங்கே வந்து சுகம் கொடுக்காங்க. நாம் எல்லாரும் விசுவாசித்தா அது நடக்கும் தானே? நடக்கும்ல? அதே மாதிரி அந்த கப்பர்நகூம் என்ற ஊரில் வந்து ஏசப்பா புதுமைகளை செய்கிறாங்க. சீமோனுடைய மாமியார் காய்ச்சலில் இருக்காங்க. அந்த இடத்துக்கு வரும்போது ஏசப்பா காய்ச்சலில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது உள்ளே போய் தொட்டு கையில் தூக்கி அவங்கள சுகப்படுத்துகிறாங்க. ஆனால் நாம் யாருக்காவது இப்படி செஞ்சுருக்கோமா? நம்ம வண்டியில் போகிறோம், காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸில் போகும்போது நோயோட வரவங்க நம்ம பக்கத்தில் உட்காத்தனக்கூடாதுன்னு சொல்லிட்டு இடம் கொடுக்க மாட்டேக்கும். அதே போல் நாம் பைக்கில் சென்று கொண்டு இருக்கும்போது சில இடத்துல சில நேரம் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. யாராவது அவங்கள தொட்டு தூக்குறாங்களா? நம்ம அதை செஞ்சால் நம்மளும் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இதில் கருதப்படுவோம். என்னைக்காவது நாம் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கவங்களை பார்த்த உடனே திரும்பி போயிருந்தோம்.
இதில் சிலவர் என்ன செய்தாங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகியிருக்கவங்ககிட்ட பொருட்கள் இருந்தால் எடுக்க போவாங்க. ஆனால் அதை செய்யறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. நாம் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும்னா இயேசு எப்படி காய்ச்சலில் இருக்கும்போது தொட்டு குணப்படுத்தினாரோ அதை போல் நாமளும் நோயில் இருக்கிறவங்கள தொட்டு குணப்படுத்தணும். நம்ம மத்தியில் ஏசப்பா வந்திருக்காங்க. எல்லாரும் ஜோர கை தட்டுங்க. எல்லாருக்கும் இப்போ புதுமை செய்ய போகிறாங்க ஏசப்பா. ஏசப்பா வந்து நம்ம விசுவாசத்தை புதுமை செய்வாங்களா? நாம் அவரை விசுவாசிக்கும் போது, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது, அவரை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லும் போது இயேசு செய்த புதுமைகள் 37. அந்த புதுமைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த 37 அருங்கொடைகளை நம்ம எல்லோருக்கும் எடுத்து சொல்லணும். எடுத்து சொன்னால் நாமளும் இயேசுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். எனக்கு பேச வாய்ப்பு தந்த பங்கு தந்தை அவர்களுக்கும், ஊர் பொறுப்பாளர்கள் அவர்களுக்கும், இங்கே வந்து இருக்கிற பொதுமக்கள் அனைவருக்கும், சிஸ்டர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மக்களுக்கு வணக்கம். எல்லாருமே அழகழகா ஏசப்பாவுடைய புதுமைகளை பற்றி அழகான ஒரு கதைகள் சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ விளக்கமாக சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னதெல்லாம் பெரிய பெரிய டீச்சர்ஸ்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம். நான் சின்னதாக சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏசப்பா செஞ்ச முதல் புதுமையை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதை பற்றி விளக்கமாக விவரமாக சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு கல்யாண வீடு. அந்த கல்யாண வீட்டுக்கு ஏசப்பாவும் அவங்க அம்மாவும் மரியாமாவும் வராங்க. வரும்போது ஏசப்பா கூட அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அழைச்சிட்டு ஏசப்பா அந்த கல்யாண வீட்டுக்கு வராங்க. கல்யாண வீடு தடபடலாம் நடந்து அங்கே வந்துட்டு விருந்து உபசரிப்பெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்போது அந்த விருந்து உபசரிப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கும்போது இயேசு அவங்களுடைய சீடர்களோட சும்மா அங்கங்கே பார்த்து சுற்றி அவருடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் திடீர்னு அங்கே ஒரு சின்ன சலசலப்பு. அப்போ என்னன்னு நினைக்கும் போது தான் அங்கே வந்துட்டு இப்போ அந்த நாட்டில் அந்த ஊரில் சாப்பாடு, அந்த ரசம் ரொம்ப பிரதானம். ஒரு ஃபங்க்ஷன்னா அங்கே வந்துட்டு பிரதானமே அந்த ரசம் தான், சரிங்களா? அப்போ அந்த ரசம் தான் பிரதானம் அப்படிங்கும்போது அந்த பந்தியில் அந்த ரசமானது குறைவுபட்டுருச்சு. அப்போ எல்லாருமே திக்குன்னு நின்றுட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க, இவ்வளோ ஆட்கள் கூட்டமாக இருக்கிற நேரத்தில் ரசம் இப்படி திந்துருச்சே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அதை மரியாமா அதை வந்துட்டு கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு அங்கே என்ன கேட்கும்போது இங்கே வந்துட்டு ரசம் குறைபாடாயிருச்சு, பந்தியில் ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல மரியாமா சொல்கிறாங்க, ஏசப்பாட்ட சொல்கிறாங்க, இங்கே வந்து இங்கே ரசம் தீந்துருச்சா, நீங்கள் வந்து அதை தயார் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது அப்போ வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு சொல்கிறாங்க வந்து முதல் புதுமை. அதனால் ஏசப்பா சொல்கிறாங்க, அம்மா எனக்கு இன்னும் நேரம் வரலை, நான் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஏசப்பா வந்துட்டு மரியாமாட்ட சொல்கிறாங்க. அப்போது மரியாமா சொல்கிறாங்க, அங்கே ஏசப்பா கூட நண்பர்கள்லாம் வந்திருப்பாங்களா, நண்பர்கள் அங்கே வேலையாள்கள்லாம் இருக்காங்களா, அப்போது அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, அங்கே எல்லாம் சுற்றி சுற்றி பார்க்காதீங்க, ஏசப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மரியாமா சொன்னதுக்கு இணங்க ஏசப்பாவும் அதை கவனிக்கிறாங்க. அப்போ நண்பர்களும் அங்கே வந்துட்டு ஏசப்பா என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. இப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, இந்த ஜாடிகளெல்லாம் நிரப்புங்க தண்ணீர். அப்போ ஒரு ஜாடி வந்து 2 குடம் 3 குடம் பிடிக்கும். அப்போ அந்த ஒரு கல்ஜாடி தான், ஒரு 6 ஜாடி இருக்குது. அங்கே வந்துட்டு அந்த கல்ஜாடிலாம் வந்துட்டு தண்ணீரால் நிரப்பப்படுது. நிரப்பப்படும் போது ஏசப்பா ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அந்த தொட்டியில் இருக்க தண்ணீர் எல்லாம் வந்துட்டு திராட்சை ரசமாக மாறுது. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் வந்துட்டு பந்தி பரிமாறுங்கன்னு சொல்கிறாரு. அப்போது அவர் சொன்னதுக்கு இணங்க எல்லாருமே வந்துட்டு அதை வந்துட்டு பந்தியில் கொண்டு பரிமாற ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த பந்தியில் பரிமாறும்போது அதை ஏற்கனவே சுவை கொண்ட அப்புறம் சுவைக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஏற்கனவே நம்ம வந்துட்டு திராட்சை ரசம் சாப்பிட்டு இருந்தால் கூட அதை விட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, இது யார் என்ன ஏதுன்னு அவங்க வந்துட்டு ஒரு கேள்வி எழுப்பிட்டாங்க. அப்போ தான் மரியாமா ஏசப்பா முதல்ல செஞ்ச அந்த புதுமை, அதனால் அந்த இடங்கள் எல்லாமே வந்து நிரம்பி ரொம்ப சந்தோஷத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆண்டவரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அங்கே வந்தவங்களும் இது முதல் புதுமை, 2வது வந்துட்டு ரசம் வந்துட்டு ஏற்கனவே சாப்பிட்டதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. ஓகே, அவ்வளோதான், என்னால் முடிஞ்சதை சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம கல்யாண வீட்டுக்கெலாம் போனோன்னா சாம்பார், ரசம், கூட்டு, மோர், தயிர் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி சாப்பிடுவோம். ஆனால் என்ன சாப்பிட்டோம் லாஸ்ட் டைம் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒன்று சரியில்லைன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா ஏசப்பா 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வச்சு 5000 பேருக்கு, ஆண்கள் மட்டுமே 5000 பேர். இப்போ பெண்கள், சிறுவர், சிறுமியர் ஏராளம் பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அற்பம் செய்த கதையை
நம்ம பார்க்க போகிறோம். இவர் பாலைவனத்தில் சீசர்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஏசப்பா என்ன செய்வாங்கன்னா, ஓய்வு எடுக்கிறக்காக கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க, பாலைவனத்தில் அந்த சைடு ஓய்வு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஏசப்பா வந்திருக்காங்கன்னு சொல்லி நிறைய நகரத்துலேருந்து நிறைய பேர் வருவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஆயனை போல ஆடுகளான என்ன செய்வாங்க, ஆயன் இல்லாத ஒரு ஆடுகள் எப்படி இருக்கும், ஆயன் இருந்தாலே 100 ஆடு 100 பக்கம் என்ன செய்யும், போகும். அப்போ ஆயனே இல்லை, ஆடுகள்லாம் என்ன செய்யும், எல்லா இடத்துக்கும் போகும். அதே மாதிரி மக்கள் வந்து ஏசப்பா பார்க்க அந்த இடத்துக்கு வந்து என்ன செய்கிறாங்க, வாராங்க. ஆனால் வரும்போது என்ன செய்கிறாங்க, கண்டதுக்கப்புறம் ஏசப்பா என்ன செய்கிறாங்க, இப்போ இந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அது என்ன வேணும், பாலைவனத்தில் குடிக்க கூட என்ன செய்யாது, தண்ணி இருக்காது. ஆனால் மறுபடியும் கஷ்டப்பட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு 5 அப்பமோ 2 அப்பமோ அங்கே வந்து கிடைக்கிது. அப்போ என்ன செய்கிறாங்க, கூடியிருக்க மக்களே நிறைய பேர். ஆனால் இவங்களுக்கு நம்ம எப்படி உணவளிக்க போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது என்ன செய்கிறாங்க, அங்கே ஒருத்தர், ஏசப்பா உங்களால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 5 அப்பமும் 2 மீன்களை வந்து ஏசப்பா என்ன செய்கிறாங்க, ப்ரேட் பண்ணி அதை நிறைய மக்களுக்கு என்ன செய்கிறாங்க, உணவளிக்கிறாங்க. இதே மாதிரி தான் நம்மகிட்ட வந்து இப்போ எதுவுமே ரொம்ப கஷ்ட காலமாக இருக்கலாம். ஆனால் நம்மளோட என்ன செய்யலாம், ஒரு வருமானங்கிறது குறையா மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த குறையா இருக்க வருமானத்தையே நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து ஆண்டவர் கீழ்ப்படிந்து அதை நடக்கும்போது நம்மளோட தேவைகள் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே குறையாகி, எப்படி 5000 பேருக்கு, ஆண்கள் மட்டும் 5000 பேருக்கு எப்படி உணவளிச்சாரோ அதே மாதிரி நமக்கும் நிறைய செல்வம் எல்லாமே என்ன செய்யும், பெருகும். மிகுந்த நம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி. இவர்கள் பிரிக்கப்பட்டு இருக்கிறார்கள். 8 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறீங்க. கவனிங்க, போட்டியை கவனிங்க. எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு சுற்றாக இருக்கும். முதல் சுற்று 8 குழுவுக்கும் ஒவ்வொரு கேள்வி கேட்போம். சரிதானா? நீங்கள் முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா 10 மார்க் உங்களுக்கு. இப்போ சப்போஸ் நீங்கள் பதில் சொல்லலை, தப்பாக சொல்கிறீங்க, அது அடுத்த குழுவுக்கு போகும். அடுத்த குழு என்ன செய்வாங்க, சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு 5 மார்க். சரிதானா? 5 மார்க். இப்போ அவங்களும் சொல்லலை, அடுத்த குழுவுக்கு போவோம். அப்படி யார் சொன்னாலும் சரி, அந்த முதல் கேள்வி அவங்களுக்கு போகும்போது அந்த கேள்விக்கான பதிலை யார் சொன்னாலும் உங்களுக்கு 5 மார்க். அடுத்த கேள்வி 2வது குழுவுக்கு வரும். உங்களுக்கு கேட்கும்போது சொல்லும்போது 10 மார்க்கு, நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த மார்க் இணைஞ்சிடும், அடுத்தவங்களுக்கு போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு சுற்றுலேயே என்ன செய்யலாம், நீங்கள் நிறைய மார்க்குகளை என்ன செய்யலாம், வாங்கலாம். நீங்கள் போட்டியில் எவ்வளோ ஆர்வத்தோடு கலந்து கொள்கிறீங்க பொறுத்து நிறைய என்ன செய்யும், உங்களுக்கு சுற்றுக்கள் இருக்கும். சரிதானா? நான் சொல்கிற புரிஞ்சுட்டா இப்போ? அதனால் நீங்கள் தயவு செய்து என்ன செய்யணும், அங்கே ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்குள்ளே வெளியே சொல்லிடுறாங்க, சத்தமாக சொல்லிடாதீங்க, மெதுவாக நீங்கள் பேசி அதான் தள்ளி தள்ளி நின்றுங்க அப்படின்னு. சரிதானா? நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் நினச்சிங்க தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. நீங்களா சொல்லிடாதுங்க, உங்களுக்கு வரும்போது தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். சரி, இப்பொழுது முதல் சுற்று ஆரம்பமாகிறது. மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரை தான். முதல் கேள்வி, திருமுழுக்கு யோவானை பற்றி முன் அறிவித்த இறைவாக்கினர் யார்? எசாயா. முதல் குழுவுக்கு 10 மார்க். அடுத்த கேள்வி 2வது குழுவுக்கு போகிறது. யோவான் உடுத்திய ஆடை எது? யாரும் பதில் சொல்லக்கூடாது. இங்கே யாரும் பதில் சொல்லலைன்னா கடைசியில் ஆடியன்ஸ் கேட்போம். அவங்க யாருமே பதில் சொல்லலைன்னா நாங்கள் ஆடியன்ஸ் கேட்போம். நீங்கள் பதில் சொல்லுங்கள், உங்களுக்கு ஆறுதல் பரிசு கொடுக்கும். ஒட்டகமுடி தோள்பட்டை. சரியான பதில், 10 மார்க். அடுத்து 3வது குழு, யோவான் எதை உணவாக உண்டார்? வெட்டுக்கிளியையும் தேனையும். சரியான பதில். இயேசு கிறிஸ்து பாலை நிலத்தில் எத்தனை நாட்கள் இருந்தார்? 40 நாள். எத்தனை நாட்கள்? 40. சரியான பதில், 10 மார்க். பாலை நிலத்தில் இருக்கும்போது யாரால் இயேசு சோதிக்கப்பட்டார்? நீங்க யாரு சொல்லுங்க.
தெரிஞ்சா எளிதான கேள்விதான், ரொம்ப சிம்பிளான கேள்வி. சாத்தானால் சோதிக்கப்பட்டார். சரியான பதில். 10 மார்க். அடுத்து, பாலை நிலத்தில் இருக்கும்போது பணிவிடை செய்தது யார்? இயேசு பாலை நிலத்தில் இருக்கும்போது இயேசுவுக்கு பணிவிடை செய்தது யார்? சொல்லலைன்னா மைக் அடுத்த குழுவில் கொடுத்துடலாம். கடவுளின் தூதர்கள். சரியான பதில். 5 மதிப்பெண்கள். இது 7வது குழு. 7வது குழுவுக்கு 5 மதிப்பெண். மீண்டும் அவர்களிடமே கேள்வி செல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் முதல் சீடர்கள் யார்? அந்திரேயா, சொல்லலைன்னா மைக் எடுத்துட்டு கொடுத்துடலாம். இப்படிலாம் சொல்ல முடியாது. தான் தவறான பதில். அடுத்த குழு முடியல. யாக்கோபு, அந்திரேயா, யோவான், பேதுரு. தப்பா எல்லாம் குழப்பி சொல்லக்கூடாது, சரியா சொல்லிடணும். பதில மட்டும் சரியாக சொல்லணும். ஒரு சீமோன் தடவை தான். அந்திரேயா. சீமோன் அந்திரேயா. சரியான பதில். சரியான பதில். 5 மதிப்பெண்கள். குழு எண் 2க்கு 5 மதிப்பெண்கள். அடுத்து 8வது குழு. இப்போ முதல் சுற்று இப்பதான் முடிய போகுது. முதல் சுற்றினுடைய இறுதி கேள்வி. கப்பர்நாகும் ஊரில் இயேசு யாரை குணமாக்கினார்? கப்பர்நாகும் ஊரில் இயேசு யாரை குணப்படுத்தினார்? யாரும் சொல்லாதீங்க, பேசாதீங்க. தரலாம், மைக்க தந்துடலாம். ஒரு நிமிஷம் தான், டக்கு டக்குன்னு. இங்கே டிஸ்கஸ் பண்ணுற நேரம் இல்லை. மைக்கு வாங்கின உடனே பதில் சொல்லணும். 2வது வரும்போது நீங்கள் டக்கு டக்குன்னு பதில். பேதுருவின் மாமி. தவறான பதில். தொழுநோயாளர். தவறான பதில். 12 வயது சிறுமி. தவறான பதில். முடக்குவாதமுற்றவர். தவறான பதில். பேய் பிடித்தவரை. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது அடுத்த சுற்று. முதல் சுற்று இணைஞ்சது முடிஞ்சது, அப்படிதானா? முதல் சுற்று முடிந்தது. இப்போ 2வது சுற்று ஆரம்பமாக. முதல் குழு தயாராக இருக்கும். சீமோன் பேதுருவின் வீட்டிற்கு சென்று இயேசு யாரை குணப்படுத்தினார்? சீமோனின் மாமியார். சரியான பதில். நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என சொல்லி இயேசு யாரை குணப்படுத்தினார்? 2வது குழு. தொழுநோயாளரை. பதில். 10 மதிப்பெண்கள். அடுத்து 3வது குழு. முடக்குவாதமுற்றவரை இயேசுவிடம் எப்படி கொண்டு வந்தார்கள்? கூரையை பிரித்து.
சரியான பதில் 10 மதிப்பெண்கள். அடுத்து அல்பேயுவின் மகனான லேவியை எங்கிருந்து அழைத்தார்? அல்பேயின் மகனான லேவியை இயேசு எங்கிருந்து அழைத்தார்? சுங்கச்சாவடி. சரியான பதில் 10 மதிப்பெண்கள். அடுத்து வந்து தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று அர்ப்பண அப்பத்தை எடுத்து உண்டபோது தலைமை குருவாய் இருந்தவர் யார்? இயேசு. தவறான பதில். தெரியல, அடுத்த குழுவிட்ட. தெரியலன்னா கொடுத்துருங்க. தெரியுமா? யாக்கோபு. தவறான பதில். அபியத். அபியத். அவங்க அபியத்தா, கரெக்டு தான், சரியான பதில். முதல் குழுவுக்கு 5 மதிப்பெண்கள். இரண்டாவது சுற்று இப்போ 6வது குழுவுக்கு செல்கிறது. சரியா தான் போகுதுங்களா? 6வது குழு. உங்களுக்கான கேள்வி, இயேசுவின் சீடர்கள் நோன்பு ஏன் இருக்கவில்லை என்று கேட்டதற்கு என்ன சொன்னார்? இயேசுவிட்ட கேட்பாங்களா உங்கள் சீடர்கள் ஏன் நோன்பு இருக்கலன்னு கேட்டக்கு இயேசு என்ன சொன்னார்? மானிட மகன் தங்களோடு இருக்கும் வரை சரியான பதில். 5 மதிப்பெண்கள். குழு எண் 7க்கு 5 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி மீண்டும் அவர்களுக்கே செல்கிறது. இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்று அவருக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தவர்கள் யார்? பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் வல்லுனர். பரிசேயர்கள், சதுசேயர்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் வல்லுனர். மறைநூல் வல்லுநர்கள். சரியா சொல்லணும், அதில் இருக்கிறபடி சொல்லணும். ஏரோதுடன் இணைந்து பரிசேயர்கள். யாரு தெளிவாச்சு? பரிசேயர்கள். பரிசேயர் வேற. சதி. பதுசேயர்கள், சதிசேயர்கள், வரி தண்டுபவர்கள், மறைநூல் அறிஞர்கள். இருக்கிறவங்களாம் பரிசேயர்கள், அவருடைய சீடர்கள், மறைநூல் அறிஞர்கள். ஏரோதியர். இன்னொரு பதில். பரிசேயர்கள். சரியான பதில். 4வது குழுவுக்கு 5 மதிப்பெண்கள். இரண்டாவது சுற்றினுடைய கடைசி குழுவுக்கான கேள்வி, தீய ஆவிகள் இயேசுவை கண்டபோது எவ்வாறு கத்தின? தீய ஆவிகள் இயேசுவை கண்டபோது எவ்வாறு கத்தின? பயப்படாதேவா? பயந்து போய் தான் நீங்க இருக்கீங்க. கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஓட்டவா வந்தீர்? அது சரியா சொல்லுங்க. இறைமகனே உமக்கு. சரியான பதில். 5 மதிப்பெண்கள் முதல் குழு. இப்போ அடுத்த சுற்று ஆரம்பமாகிறது, அப்படிதானா? அடுத்த சுற்று. ஆமாம், ஒரு தடவை சிஸ்டர் மார்க் ஒரு தடவை சொல்லுங்க பார்ப்போம். எந்தெந்த குழு எவ்வளோ மார்க்கு? 2 சுற்றின் முடிவில் உங்கள் குழுக்கள் பெற்று இருக்கிற மதிப்பெண்களை இப்போ சிஸ்டர் வாசி. முதல் குழு எவ்வளோ மார்க்? முதல் குழு 30 மதிப்பெண்கள். இரண்டாவது குழு 25 மதிப்பெண்கள். மூன்றாவது குழு 20 மதிப்பெண்கள். நான்காவது குழு
25 மதிப்பெண்கள். 5வது குழு 10 மதிப்பெண்கள். 6வது குழு எதுவுமே இல்லை. 7வது குழு 15 மதிப்பெண்கள். 8வது குழு எதுவுமே இல்லை. சரி, இப்போ உங்கள் மார்க் நிலைமை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சுற்றுகளில் என்ன செஞ்சுருங்க, சரி செஞ்சுருங்க பார்ப்போம். இப்பொழுது 3வது சுற்று ஆரம்பமாகிறது. முதல் குழு, இயேசு தன் சீடரோடு எந்த கடற்கரைக்கு சென்றார்? கே கேபா கனஸ் கசரே பரவாயில்ல, கசரே கேன ஆரம்பிக்கும். கலிலேயா. சரியான பதில். 2வது குழுவுக்கு 5 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி 2வது குழுவுக்கு போகிறது. இயேசு தாம் விரும்பியவர்களை எங்கு வரவழைத்தார்? இயேசு தாம் விரும்பியவர்களை எங்கு வரவழைத்தார்? பாலை நிலத்திற்கு. தவறான. எங்கு வரவழைத்தார்? அவர் ப்ரேயர் தனிமையா இருந்து ப்ரேயர் பண்ண இடத்துக்கு. எங்கு, எந்த இடத்துக்கு? அந்த சிறு. அடுத்து ஒலிவமலைக்கு. மலைக்கு. சரியா? குழு எண் 7க்கு 5 மதிப்பெண்கள். மூணாவது குழு. அடுத்து 3வது குழு. இயேசு 12 எதற்காக நியமித்தார்? கடவுளோட பணியை செய்யறதுக்கு. இறைவார்த்தை அறிவிக்க. முழுமையா சொல்லுங்க. இறைவார்த்தை அறிவிக்க 12 சீடர்களை நியமித்தார். பேய்களை ஓட்டவும், நற்செய்தி அறிவிக்கவும், திருத்துதல் என்று பெயரிட்டார். இறைவார்த்தை அறிவிக்கவும். 2 பதில் இருக்கு, ஒரு பதில் வந்திருக்கு. சரியா சொல்லுங்க. இறைவார்த்தை அறிவிக்க. பேய்களை ஓட்ட, அறிவிக்க. அடுத்து 3 இருக்கு, 3 காரியங்களுக்காக அழைத்தார். தெரியலன்னா கொடுத்துடலாம். தன்னோடு இருக்க, பேய்களை ஓட்ட, நற்செய்தியை அறிவிக்க. சரியான பதில். 7வது குழுவுக்கு 5 மதிப்பெண்கள். அடுத்த குழு யார்? 4வது குழுவுக்கான கேள்வி. செபத்தேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இயேசு இட்ட பெயர் என்ன? இடி முழக்கம். அந்த பெயரை கரெக்டாக சொல்கிறேன். செபத்தேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இயேசு இட்ட பெயர் என்ன? அந்த பெயரை சரியா சொல்லுங்க. அடுத்து தெரியலாம் கொடுத்துருங்க. டக்குன்னு கொடுத்துருங்க. அடுத்துலாம் வேகமாக போயிடணும். இடி போன்றவர்கள். பெவா நேர்வரு.
பெவானே தே வா நே இரு நீ சொல்கிறது சரிதான், அது வாயில வரல ஃபாதர். வாயில் வரணும். கரெக்ட். இப்போ எந்த குழு கேட்டது உங்கள்கிட்டயா? பெவனேருவர் பொவானேருவர் ஃபாதர். பவர்ன கேஸ். சரி, சரியான பதில். முதல் குழுவுக்கு 5 மதிப்பெண்கள். அடுத்து உங்களுக்கான இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், சரிதானா? பொவர்ண கேஸ் என்றால் பொருள் என்ன? போவனேர் கேசு என்றால் பொருள் என்ன? ஈஸியான பதில். இடி போன்றவர்கள். சரியான பதில். 5 மதிப்பெண். குழு எண் 7க்கு 5 மதிப்பெண். இயேசுவை, இதுக்காக பதில் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இயேசுவை காட்டி கொடுத்த சீடரின் பெயர்? இயேசுவை காட்டி கொடுத்த சீடரின் பெயர் என்ன? இப்படி இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியும். யூதாஸ் இஸ்காரியோத்து. சரியான பதில். 5 மதிப்பெண்கள் 7வது குழுவுக்கு. இப்படி பார்த்தீங்களா, விட்டு விட்டு கொடுத்து 7வது மதிப்பெண் 5 வாங்கிடுவாங்க உங்களுக்கு. அடுத்த குழு நீங்கள் தானா? மறைநூல் அறிஞர் இயேசுவுக்கு என்ன பிடித்திருக்கிறது என்றார்கள்? மறைநூல் கேள்வி நல்லா கேட்டுக்கிடுங்க. மறைநூல் அறிஞர் இயேசுவுக்கு என்ன பிடித்திருக்கிறது என்றார்கள்? யார் சொல்லிக் கொடுக்கூடாது? யார் சொல்லிக் கொடுக்கா? செபுலோன். தவறான பதில். பேய்களின் தலைவன் பெயர் சபுல். சரியான பதில். முதல் குழுவுக்கு 5 மதிப்பெண்கள். இயேசு மக்களை தம்மிடம் வரவழைத்து எதன் வாயிலாக பேசினார்? இயேசு மக்களை வரவழைத்து எதன் வாயிலாக அவங்ககிட்ட பேசினார்? எளிதான கேள்வி. அடுத்தது உவமைகள் வாயிலாக. சரியான பதில். முதல் குழுவுக்கு 5 மதிப்பெண்கள். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே முதல் குழு தான் லீடிங்கில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இது எத்தனாவது சுற்று? 4வது சுற்று. 4வது சுற்று முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், 4வது சுற்று முடிந்த உடனே உங்களுக்கு முடிவு சொல்லுவோம் எத்தனை மதிப்பெண்ட்டு. கடைசியான ஒரு சுற்றோடு என்ன செஞ்சிருவோம், இந்த வினாடி வினா நிறைவுக்கு வரும். முதல் உங்களுக்கான கேள்வி, இயேசு தமது சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவர் என யாரை குறிப்பிடுகிறார்? கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்களை. சரியான பதில். 10 மதிப்பெண்கள். குழு எண் 2. விதைப்பவர் ஒருவர் விதைத்த சில விதைகள் வழியோரம் விழுந்ததை எது விழுங்கியது? பறவைகள். சரியான பதில். 2வது குழுவுக்கு 10 மதிப்பெண்கள். மிகுதியாக மண்ணில்லா பகுதிகளில் விழுந்த சில விதைகள் எதனால் காய்ந்து கருகி போயின? பாறையின் மீது விழுந்ததுனால சூரியன் மேலே எழ அது கருகி போச்சு. மிகுதியாக மண்ணில்லா பகுதிகளில் விழுந்த சில விதைகள் எதனால் காய்ந்து கருகி போயின? மண் இல்லாததுனால. மண் இல்லாததான் கேள்வியிலே வந்துட்ட. பாறைகள்.
முடியல. பாறைகள் மேலே அந்த செடிகள்லாம் வளர்ந்ததுனால அது கருகி போச்சு. இல்லை. அடுத்து அதை இன்னொரு டைம் கேளுங்க. மிகுதியா முதல் தடவை கேட்குறதுனால தான் உங்களுக்கு, மற்றவங்களுக்குலாம் எவ்வளோ நேரம் கொடுக்க மாட்டோம். நீங்கள் நல்லா கவனத்தில் உங்களுக்கு திருப்பி சொல்ல மாட்டோம், சரியா? மிகுதியாக மண்ணில்லா பகுதிகளில் விழுந்த சில விதைகள் எதனால் காய்ந்து கருகி போயின? சூரியன் முட்செடி. தவறான. வேறில்லாதமையா? சரியான பதில். 7வது குழு 5 மதிப்பெண்கள். உங்களுக்கான கேள்வி, முட்செடிகளிடையே விழுந்து வளர்ந்த விதைகள் எவற்றை கொடுக்கவில்லை? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. முட்செடிகளிடையே விழுந்து வளர்ந்த விதைகள் எவற்றை கொடுக்கவில்லை? எதை கொடுக்கல? பலனை. அதை இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம். மிகுதியான பலனை தரவில்லை. சரியான பதில். வார்த்தைகளை மாற்றி சொல்லுங்க. கேள்வியை நல்லா கேளுங்க. முட்செடிகளிடையே வளர்ந்த விதைகள் எவற்றை கொடுக்கவில்லை? விதை எதை கொடுக்கும்? அடுத்து மிகுதியான கனிகளை. சொல்லுங்க. மிகுதியான விளைச்சல். விளைச்சலை கொடுக்கவில்லை. சரியான பதில். 5 மதிப்பெண்கள். உங்களுக்கான கேள்வி, இறையாட்சியின் மறைப்பொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது என்று கூறியது யார்? இறையாட்சியின் மறைப்பொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது என்று கூறியது யார்? வைத்திருக்கிறது என்று கூறியது யார்? தவறான பதில். சரியான பதில் குளியன். 6க்கு 5 மதிப்பெண்கள். எப்பா, கஷ்டப்பட்டு பாடுபட்டு நெற்றி வேர்வை நிலத்தில் விழ. அடுத்து, இயேசு விதைப்பவர் உமையில் விதைகள் என்று எதனை குறிப்பிடுகிறார்? இயேசு, எளிதான கேள்வி. இயேசு விதைப்பவர் உமையில் விதைகள் என்று எதனை குறிப்பிடுகிறார்? சொல்லுங்க. இறைவார்த்தை. சரியான பதில். 7வது குழுவுக்கு 5 மதிப்பெண்கள். அடுத்து உங்களுக்கு தானா? இறையாட்சியை மேலும் எதற்கு ஒப்பிடலாம்? கடுகு விதை. சரியான பதில். 10 மதிப்பெண்கள். அடுத்து 8வது குழு, கடுகு விதை சிறியதாக இருந்தாலும் அது முளைத்து பெரிய செடியாகிய பின் அது நிழலில் வந்து தங்கக்கூடியவை எவை? கடுகு விதைகள் சிறியதாக இருந்தாலும் அது முளைச்சி மரமான பிறகு அதில் வந்து தங்கக்கூடியது என்னது? சரியான பதில். இவ்வளோ விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. 10 மதிப்பெண்கள் 8வது குழுக்கு. இப்போ மதிப்பெண்கள் சொல்லுங்கள் சிஸ்டர். முதல் குழு 55 மதிப்பெண்கள். இரண்டாவது குழு 40 மதிப்பெண்கள். மூன்றாவது குழு 20 மதிப்பெண்கள். நான்காவது குழு 25 மதிப்பெண்கள். 5வது குழு 15 மதிப்பெண்கள். 6வது குழு 5 மதிப்பெண்கள். 7வது குழு 55 மதிப்பெண்கள். 8வது குழு 10 மதிப்பெண்கள். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது கடைசி சுற்று.
கடைசி சுற்று இந்த பக்கத்துல இருந்து வரோம். சரிதானா? மாறி வருகிறது. இந்த சுற்று தான் உங்களுக்கு நீங்கள் யார் எந்த இடம் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய சுற்று. அதனால் ரொம்ப கவனமாக பதில் சொல்லுங்கள். ஏற்கனவே 2 பேர் 55 இருக்கிறீங்க, ஒருத்தர் 40 இருக்கீங்க, 2 பேர் 25 இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த சுற்றை நீங்கள் நல்லா பயன்படுத்தினா கூட வந்துடலாம், அடித்து வரலாம். சரியா? எட்டாவது குழு. இயேசு கடல் பயணம் யாருடன் சென்றார்? மோசேயா? இயேசு பதில பார்த்தீங்களா? இயேசு வந்து கடல்ல பயணம் செய்யும் மோசையோட போனாரா? கடவுள்கிட்டயா? கடவுளோடு. அங்கே கொடுத்துடலாம். அவருடைய சீடர்கள். சரியான பதில் 5 மதிப்பெண்கள். குழு எண் 7க்கு 5 மதிப்பெண்கள். அடுத்து குழு எண் 7. அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்று கூறியது யார்? இயேசு. சரியான பதில் 10 மதிப்பெண்கள். குழு எண் 7 10. அடுத்து குழு எண் 6. போதகரே சாக போகிறமே உமக்கு கவலை இல்லையா என்று இயேசுவிடம் கூறியது யார்? சரியான பதில் 10 மதிப்பெண்கள். இறையாதே அமைதியாய் இருந்து இயேசு யாரிடம் கூறினார்? கடலிடம். சரியான பதில் 10 மதிப்பெண்கள். காற்றும் கடலும் அடங்கியதும் என்ன உண்டாயிற்று? அமைதி. சரியான பதில் 10 மதிப்பெண்கள். அஞ்சும் சீடர்களை பார்த்து இயேசு என்ன கேட்டார்? அஞ்சும் சீடர்களை பார்த்து இயேசு என்ன கேட்டார்? பயந்தாங்கல்ல இயேசு கடல். அப்போ அவங்கள பார்த்து இயேசு என்ன கேட்டார்? அவங்ககிட்ட அஞ்சாதீர்கள். என்ன கேட்டார்? ஏன் பயப்படுறீங்க? சரி, தெரியலன்னு அடுத்த குழு. சரி, கொடுத்துடலாம். ஏன் அஞ்சுகிறீர்கள்? எப்படி? ஏன் அஞ்சுகிறீர்கள்? இல்லை. நம்பிக்கை இல்லையா? சரியான பதில். முதல் குழுவுக்கு 5 மதிப்பெண்கள். அன்பு. அடுத்து இயேசு கடலுக்கு அக்கறையில் இருந்து எந்த பகுதிக்கு வந்தார்? இயேசு கடலுக்கு அக்கறையிலிருந்து எந்த பகுதிக்கு வந்தார்? கப்பர்நாவுக்கு. இல்லை. பாலைநிலத்திற்கு. இல்லை, கொடுத்துடலாம். கெசரனே. சரியா சொல்லு. ஆ? ஊர் பேர் தான். சரியா சொல்லுங்க. வாயில வரமாட்டுக்கா? கசரேத்து. ஒருத்தர் கூட பேரை கரெக்டா சொல்ல மாட்டீங்க. இந்த வாரம்மா வாரம். கரெக்டா சொல்லுங்க. கெதரோன். கெனரேசு. கெனரேஸ். உங்ககிட்ட வந்ததானா ஆடியன்ஸ்? ஏன் நில்லுங்க. தவறான பதில். யாருமே சரியா சொல்ல மாட்டேங்க. ஒரு நிமிஷம்.
கவனிக்கலாம் திருப்பி சொல்ல மாட்டோம். பதில் யாருக்கா தெரியுமா? ஆ, யாரோ கரெக்டாக சொல்கிறீங்க. கெனசரேத்தா, கரசேனர். ம், கரசேனர். நீ கரெக்டாக தான் உச்சரிக்கிற, ஆனால் என்ன செய்யலை. சரி, அடுத்து முதல் குழு, இறுதி கேள்வி. அடுத்து முதல் குழு, இயேசு படகை விட்டு வெளியே வந்ததும் யார் அவருக்கு எதிரே வந்தார்? பேய் பிடித்தோர். சரியான கல்லறையிலிருந்து பதில். 10 மதிப்பெண்கள். 10 மதிப்பெண்கள் முதல் குழுவுக்கு. இப்போ முடிஞ்சது, சுற்றெல்லாம் முடிஞ்சது. சிஸ்டர் என்ன செய்வாங்க? இப்போ போட்டிகளுடைய முடிவுகளை அறிவிப்பார்கள். போட்டியில் கலந்து கொண்ட நீங்கள் என்ன இவ்வளவு பதட்டமாகவும் பரபரப்பாகவும் டென்ஷனாகவும் இருக்கிறீங்க? முடிவுகளை சிஸ்டர் வாங்க மேலே வந்து அறிவிப்பாங்க. இப்போ எல்லா போட்டிகளுக்கான முடிவுகளையும் அருட்தந்தை நமக்கு சிலுவை அடிமை அவர்கள் என்ன செய்வாங்க? எல்லா போட்டிகளுக்கான முடிவுகளையும் அறிவிப்பார்கள். பாந்தோலை மனப்பாட போட்டிக்கான பரிசுகள் 1 முதல் 5 வரை உள்ள மாணாக்கர்களுக்கு முதல் கதை சொல்லுவோர் போட்டியில் நான் எதை வச்சு ஜட்ஜ் பண்ணேன்னா சுவாரஸ்யம், அப்புறம் கதையை வந்து தப்பு தப்பாக சொல்லாமல் கரெக்டாக சொன்னாங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேர் சொன்னீங்க, ஆனால் நிறைய அதில் தவறுகள் இருந்தது. அதன் அடிப்படையில் முதல் பரிசை தட்டிச் செல்பவர் ஜெனி, 2ஆம் பரிசை தட்டிச் செல்பவர் அலெக்சாண்டர், 3ஆம் பரிசு சுகிர்தா. வினாடி வினா போட்டிகளுக்கான முடிவை அருட் சகோதரி அவர்கள் சொல்வார். வினாடி வினா போட்டியில் 8 குழு பங்கேற்றார்கள். 8 குழுக்கு முதலில் நமது வாழ்த்துக்களை பாராட்டுகளை கரவழைப்பை தெரிவித்துக் கொள்வோம். அதில் முதலாவதாக முதல் குழுவே முதல் பரிசை தட்டி செல்கிறார்கள். மதிப்பெண் 75 மதிப்பெண்கள், 75 மதிப்பெண்கள். அடுத்ததாக 2வது மதிப்பெண்கள் 7வது குழு 70 மார்க் எடுத்து 2வது பரிசை பெற்றிருக்கிறார்கள். அடுத்தது 2வது குழு 40 மதிப்பெண்கள் எடுத்து 3வது பரிசை பெற்றிருக்கிறார்கள். பரிசு பெற்ற அனைவருக்கும் பங்கேற்ற அனைவருக்கும் தங்கத்தேந்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். எல்லாரும் இப்பொழுது எழுந்து நிற்போம். போட்டியினுடைய நிறைவுக்கு வந்துவிட்டோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. அன்பான ஆண்டவரே, இந்த நாள் அருமையாக அமைய நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா உதவிகளுக்கும் நன்றி. நடைபெற்ற போட்டிகள் அனைத்தையும் நீர் தாமே முன்னின்று அழகாக நடத்தி தந்தீர். அதற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த போட்டியில் நடுவர்களாக இருந்து செயல்பட்ட அருட்தந்தை மற்றும் அருட்சகோதரிகளையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த போட்டியில் பங்கெடுத்த அனைத்து போட்டியினுடைய பங்கேற்பாளர்களையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தாமே அனைவரையும் ஆசீர்வதியும்.
ஆண்டவரே, உமது அருளும் ஆசீரும் தொடர்ந்து எமது விழாவில் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். அனைவருக்கும் நன்றி.